இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய 2K கிட்ஸோட கொரியன் லவ் ஸ்டோரீஸ், சைனீஸ் லவ் ஸ்டோரீஸ் இப்படின்னு பல லவ் ஸ்டோரீஸ்கள பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே 90s கிட்ஸோட லவ் ஸ்டோரீஸ கேட்டுக்கிட்டும் இருப்போம். ஆனா 70s, 80s கிட்ஸோட லவ் ஸ்டோரீஸ் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றது தெரியுமா? அதை இனிமே தெரிஞ்சுக்கலாம் இந்த சீரிஸ் மூலமா. வணக்கம் சகோஸ், இது வன்லி காதல் ஸ்டோரீஸ். நான் உங்க மஹி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 1987ல வெளியே வந்து பாட்டுகளாலேயே சும்மா பட்டைய கிளப்பின பருவராகங்கள் அப்படின்ற ஒரு படம் தான். ஆக்சுவலா இந்த படத்தை பத்தி பேசலாமா வேண்டாமா அப்படின்னு எனக்கு தயக்கமாவே இருந்தது. ஏன்னா இந்த படத்துல காட்சிப்பட்ட காட்சிகள் அப்படி ரொம்ப ரொம்ப ரொமான்டிக்கான ஒரு காட்சிகளை அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அதனாலேயே எனக்குள்ள ஒரு தயக்கம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு. ஆனாலும் சரி, இந்த படத்துல வந்துட்டு எனக்கு அப்பார்ட் ஃப்ரம் அந்த காட்சிகளை தவிர இந்த படத்தில் நல்லா க்ரியேட்டிவாக யோசிச்சிருக்காங்க. பல க்ரியேட்டிவான விஷயங்களை அவங்க புகுத்தி இருக்காங்க. ஸோ அப்போவே 1987 இந்த மாதிரியான க்ரியேட்டிவாக யோசிச்சிருக்காங்க, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் எனக்கு வந்தது. ஸோ அதனால தாங்க இந்த படத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். நம்ம ஹீரோ பேர் ரவி, ஹீரோயின் பேர் சசி. ரெண்டு பேருமே வந்து நல்ல வசதியானவங்க. ஹீரோ வந்து ஒரு நல்ல பிரபலமான தொழிலதிபரோட பையனாக பிறக்கிறாரு. ஹீரோயின் வந்து ஒரு போலீஸோட மகளாக பிறக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கு நல்லா செல்லப்பிள்ளைன்னு சொல்ல முடியாது, பொண்ணு தான் செல்லப்பிள்ளையா இருக்காங்க. பையனை வந்து அப்பா அம்மா கண்டுக்கவே மாட்டேன்றாங்க. அவங்க பிஸி ஷெட்யூல்லையே இருக்காங்க. மோஸ்ட்லி ரொம்ப ரொம்ப பணக்கார ஃபேமிலியில் பிறந்த எல்லாருக்குமே இதை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இப்படி ஹீரோக்கு வந்து பாசமே இல்லாமல் வளர்க்கப்படுறாங்க. அவங்க வீட்டு வேலைக்காரம்மாவால் வளர்க்கப்படுறாங்க. ஹீரோயின் வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட ரொம்பவே பாசமாக ரொம்ப பிரியமாக இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய இவங்க ஒரு நாள் ஹீரோ வந்து ஸ்கேட்டிங் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்போ வந்து ஹீரோயின் வந்துட்டு இருக்கும்போது ஒரு எதிர்பாராத விதமாக முட்டையை எடுத்துட்டு கடைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அங்கதான் இவங்களோட சந்திப்பு மலருது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தா ஹீரோயின் ஹீரோவோட காலேஜ்லேயே அட்மிஷன் போட்டு, அதுவும் ஹீரோவோட கிளாஸ் ரூம்லேயே வராங்க. ஸோ அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபர்ஸ்ட் மோதல் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அது காதலா மலருது. இப்படியே இவங்களோட ட்ராக் போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து நீ கோலையா இருக்க, எனக்கு வந்து ஒரு வீரனை தான் நான் ஹஸ்பண்டா எதிர்பார்க்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. உடனே என்ன பண்ணாரு ஹீரோ, அப்போ வந்து மோட்டார் பைக் ரொம்ப ஃபேமஸாக அப்போதான் என்ட்ரான டைம் போல் ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கும். எனக்கு உடனே பைக் வேணும், நாளைக்கே பைக் வேணும்னு சொல்லிட்டு அவங்க வேலைக்கார அம்மா கிட்ட கேட்டு அவங்க அப்பா கிட்ட கேட்க சொல்கிறாங்க. கேட்டதுக்கு அப்புறம் அவங்க அப்பாவும் வாங்கி தராங்க. அந்த பைக்கை எடுத்துக்கிட்டு போய் ஹீரோயின் முன்னாடி தான் தான் அப்படின்னு வெளிக்காட்டிக்காம பல சாகசங்கள் செய்கிறாங்க. அவங்களுக்கு வர ஆபத்துக்கள்ல இருந்து அவங்களெல்லாம் சண்டை போட்டு காப்பாத்துறாங்க. இதை பார்த்து இம்ப்ரெஷன் ஆன ஹீரோயின் முகம் தெரியாமலே அவங்க ஒரு மிஸ் பண்ண ஜாக்கெட், அதாவது அந்த ஹீரோ சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா அந்த கோட்டை மிஸ் பண்ணிட்டு போயிடுவாரு. அந்த கோட்டோடையே அவங்க காதல் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் அவங்க காலேஜ்ல நடந்த ஒரு கல்ச்சரல் ப்ரோக்ராம்ல சண்டை நடக்குது. அந்த சண்டையில ஹீரோயினா காப்பாற்றப்படுறாங்க அந்த பைக்ல வந்து. அப்ப பார்த்தா அந்த முகமூடியெல்லாம் கழட்டிட்டு பார்த்தா அப்பதான் அந்த ஹீரோ யாருன்னு தெரிஞ்ச நம்ம ரவி. அப்போ பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க, நீ தானா அது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமேட்டு ரெண்டு பேருமே மியூச்சுவலாக லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க போயிட்டே இருக்க அவங்களோட லவ் ஸ்டோரியானது. ஒரு நாள் இது வந்து அவங்க அப்பாவுக்கு தெரிய வருது, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நம்ம இவ்வளோ பெரிய வசதியாக இருக்கும், நம்ம வீட்டுக்கு ஒன்றுமே இல்லாதவ மருமகளாக வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம நாட்டோட ஆளுநர் கவர்னரோட பொண்ணுக்கு சம்மந்த பேச்சு முடிச்சிடுறாங்க. இது எதுவுமே ஹீரோக்கு தெரியாது. ஸோ ஹீரோ அவரோட ஃபோட்டோவும் கேட்குறாங்க, கொடுக்குறாரு. எதுக்காக கேட்குறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் அவரை கேட்க கிடையாது. ஸோ இந்த பக்கம் ஒரு பக்கம் சம்மந்தம் போயிட்டுருக்கு, இந்த பக்கம் ரவி சசியோட லவ் ஸ்டோரி போயிட்டுருக்கு. ரெண்டு பேருமே காலேஜை கட்டடிச்சுட்டு ஊரெல்லாம் சுற்றுறாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் அவங்க அம்மாவுக்கு சந்தேகம் வந்துடுது, சசியோட அம்மாவுக்கு. என்னடி உன்னோட நடவடிக்கையில் எதுவுமே வந்துட்டு சரியா இல்லை, டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது எதுன்னு சொல்லிட்டு மழுப்பிடுறாங்க. உடனே அன்னைக்கு நைட் அவங்க அம்மா வந்து அவங்க அப்பா கிட்ட நம்ம பொண்ணோட நடவடிக்கையே சரியில்லைங்க, நீங்கள் வந்து அவங்க காலேஜில் போய் கேளுங்க, என்ன ஆச்சு, சரியா காலேஜுக்கு வராளா, படிக்கிறாளா இல்லையா அப்படின்னு சொல்லி கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எதிர்பாராத விதமாக சசி கேட்டுறாங்க. கேட்டுட்டு அடுத்த நாள் தன்னோட காதலன் கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்கள் அம்மா எங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, அதனால இன்னைக்கு ஒரு நாள் நம்ம கண்டிப்பாக காலேஜில் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே காலேஜுக்கு போகிறாங்க. காலேஜுக்கு போய் ரொம்ப நாள் கழிச்சு காலேஜுக்கு வந்ததும் பிரின்சிபால் வந்து ரெண்டு பேரையுமே கூப்பிடுறாங்க.
2 பேருமே பிரின்சிபல் ரூமுக்கு போறாங்க. ஆனா பிரின்சிபல் வந்து ரவி கிட்ட நீ கொஞ்சம் தனியா இரு, வெளியே இரு அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட உனக்கு பரீட்சை எப்போன்னு தெரியுமா அப்படி இப்படின்னு சில கேள்விகள் கேட்டுட்டு ஒரு நியூஸ் பேப்பரை எடுத்து கொடுக்குறாங்க. நீ மற்ற பரீட்சையில பாஸ் ஆவியோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனா இந்த பரீட்சையில நீ ஃபெயில் ஆயிட்ட அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் பேப்பரை கொடுக்குறாங்க. காட்டும்போது அதுல ஹீரோவும் கவர்னரோட பொண்ணுக்கும் கல்யாணம் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதை பார்த்ததுமே ரொம்ப ஷாக் ஆயிட்டு சசி ஓடுறா. அப்போ ரவி தடுத்ததும் சசி ஓங்கி கன்னத்துல அரைஞ்சிட்டு மோசக்காரா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியாம அவங்க பின்னாடியே ரவியும் போடுறாரு. போனதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல நியூஸ் பேப்பரை தூக்கி அவங்க முகத்திலேயே விட்டெறிஞ்சிட்டு போயிடுறாங்க சசி. அவங்க அப்பாவுக்கும் விஷயம் தெரிஞ்சு போச்சு. காலேஜ்ல வந்து விசாரிச்சு இந்த மாதிரி உங்க பொண்ணு சரியா காலேஜ்க்கே வரதில்ல, வெளியே சுத்திக்கிட்டு இருக்கா இந்த மாதிரி இந்த பையனோட சொன்னது உங்க அப்பாவுக்கும் பயங்கர கோபம். நீ பிறந்ததுல இருந்து இது நாள் வரைக்குமே உன்னை ஒரு கண்டிப்போட நான் வளர்த்தது கிடையாது, உனக்கு எல்லா சுதந்திரத்தையும் நான் கொடுத்துருக்கேன், நீ என்னென்ன கேட்குறியோ எல்லாமே வாங்கி கொடுத்துருக்கேன், உன் மேல நம்பிக்கை வச்சதுக்கு நீ இப்படி பண்ணிட்டி அப்படின்னு சொல்லி பயங்கரமா அடிக்கிறாங்க. அப்பா நான் நீங்க நினைக்கிற மாதிரி எந்த தப்பும் செய்யலப்பா, நான் உங்க பொண்ணுப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனும் என்ன மோசம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறாங்க. அவன் சசி விட்டெறிஞ்ச நியூஸ் பேப்பரை எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் ரவிக்கே தெரியுது தனக்கு தெரியாமலே இந்த மாதிரியான ஒரு கல்யாணத்தை ஏற்பாடு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வீட்டுக்கு போய் ரவி வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட சண்டை போடுறாங்க. யாரை கேட்டு நீங்க இந்த மாதிரி பண்ணீங்க, உங்களுக்கு மகனா பிறந்ததுனால நீங்க என்ன கேட்காம என்ன இஷ்டத்துக்கு வேணாலும் நீங்க செய்வீங்களா பிடிப்பீங்களான்னு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை. அதுக்கப்புறம் என்ன பண்ற ரவி சசியை பாக்கிறதுக்கு நான் இந்த வீட்டுல இனிமே இருக்கவே மாட்டேன், நான் வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. அங்க போய் பார்த்தா சசியும் அவளை வீட்டுக்குள்ள சேர்த்துக்க மாட்டான், கூட பேச மாட்டான். என்ன பண்றதுன்னு தெரியாம ஆஸ் யூஷுவல் சண்டை ஒரு சோகமா பாட்டு பாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பாட்டு பாடிக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு மொட்டை மாடியில இருந்து குதிக்க போவாரு. அதுக்குள்ள சசி போய் பாப்பா ரவி வேணா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் பார்த்தா அவங்க குதிக்காம சசிக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் 2 பேரும் என்னால உன்னை விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு வெளியே போறாங்க. போகும்போது இவர் ஸ்பீடா போகும்போது சசியோட அப்பா போலீஸ் தானே, அப்ப என்ன சொல்லிட்டாரு, கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இந்த வண்டியில இந்த நம்பர்ல வராங்க, அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அங்க ஒரு ஃபைட் போகுது. ஜீப் எடுத்துட்டு வந்து 4 பக்கமும் ஜீப்போட செம்மையான ஒரு ஃபைட் போகுது. ஃபைட் போனதுக்கு அப்புறம் அதை பார்த்து அந்த ரவியோட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்க, அவங்க வரதுக்குள்ள அவங்களுக்கு மேரேஜ் பண்ணக்கூடிய செட்டப்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சு அவங்க வரதுக்குள்ள எல்லாமே செஞ்சு வச்சு அவங்களுக்கு கல்யாணம் பண்ண ரெடி பண்றாங்க. கரெக்டா தாலி கட்ட போற டைம்ல காலேஜோட பிரின்சிபல் வந்துட்டு தாலியை வாங்கிட்டு இது என்ன காலேஜ்னு நினைச்சீங்களா சத்திரம் நினைச்சீங்களா அப்படி இப்படின்னு டைலாக்ஸ் எல்லாம் பேசிட்டு அப்புறமேட்டு அவங்க அப்பா அம்மா எல்லாருமே வந்தாங்க. வந்ததுக்கு அப்புறம் சரி இல்ல இவங்களுக்கு வந்து நம்ம ரொம்ப உரிமை கொடுத்துட்டோம், அதனாலதான் இவங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது, நீங்க எங்களுக்கு உரிமை கொடுக்கல, நாங்க எப்படி உங்க மேல இருந்த மரியாதையை மதிச்சு இங்க இருந்தமோ எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணமோ அதே மாதிரி நீங்களும் எதுவுமே எங்களை கேட்டுட்டு தானே செய்யணும், நாங்க மைனர் இல்ல மேஜர், எங்களுக்கும் ஒரு அறிவு இருக்கு அப்படி இப்படி டைலாக்ஸ் போகுது. அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு கன்வின்ஸ் பண்ணிட்டு ஹீரோவோட அம்மா அப்பாவும் சம்மதிச்சுக்கிறாங்க, ஹீரோயினோட அம்மா அப்பாவும் சம்மதிச்சுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேருக்கும் நல்லபடியா காலேஜ்லயே எல்லாரும் முன்னாடியும் கல்யாணம் முடிஞ்சிருதுங்க. இதுதாங்க இந்த கதையோட ஸ்டோரி. ஸோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது. கொஞ்சம் 18+ பார்த்தா பெட்டராக இருக்கும். ஏன்னா ஓவர் ரொமான்டிக்காக இருக்குது. ரொம்ப ரொம்ப பாட்டு சீனோட பாட்டா இல்லை பாட்டோட சீனான்னு தெரியாத அளவுக்கு பாட்டுகளாக போட்டு தள்ளியிருக்காங்க. ஆனால் எல்லா பாட்டுமே செம்ம ஹிட்டுங்க. ஸோ கேளுங்க. இந்த படத்தை பற்றி நான் பேசினதுக்கு மெயின் காரணம் அந்த படத்தில் இருந்த ஒரு கிரியேட்டிவிட்டி தான். ஸோ அந்த கிரியேட்டிவிட்டிக்காக நான் பேச ஆரம்பிச்சிருக்கேன். என்ன சகோ இந்த மாதிரியான ஒரு பொது ட்ராக்கை நம்ம மெயின்டைன் பண்ணலாமா, இந்த மாதிரி 70s 60sல வெளிவந்த அழகழகான படங்களை பற்றி நம்ம பேசலாமா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே பதிவு பண்ணுங்க. அண்ட் இது மட்டும் இல்லைங்க, நம்மளோட காணொலி பக்கத்தில் மோட்டிவேஷன் ஸ்டோரிஸ், வாழ்வை மாற்றக்கூடிய காதல் கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு பல காணொலிகளை நம்ம பதிவேற்றம் செஞ்சிருக்கோம். இதை முடிச்சுட்டு அதையும் போய் கேளுங்க. கண்டிப்பா அதுல இருக்கக்கூடிய கதை ஏதாவது ஒன்று உங்கள் வாழ்வை மாற்றக்கூடியதாக இருக்கும் அல்லது உங்கள் வாழ்வோடு ஒத்து போகக்கூடியதாக இருக்கும். மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை இது வள்ளி காதல் ஸ்டோரிஸ் நான் உங்கள் மகி. ஆண்பை பகிர்ந்து மனிதநேயமிக்க சமுதாயத்தை உருவாக்குவோம். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.